வணக்கம் நண்பர்களே, இது பிடிஎல் பிளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப கேட்டுட்டு இருக்கிறது கர்ணனின் கதை. போன எபிசோட்ல ஏகலைவன் அவனோட மானசீக குரு துரோணர் என்ன செய்யறாருன்னா, அவனோட வலது கை கட்ட விரல குரு தட்சணையா கேட்கிறாரு. உடனே ஏகலைவன் அவனோட வலது கை கட்ட விரலை வெட்டி அவரோட பாதத்துல சமர்ப்பிக்கிறான். அதை பார்த்துட்டு கோபப்பட்ட கர்ணன் அவன் கூட வந்த இளைஞனோட அவன் ஊர் திரும்புறான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். கர்ணனின் கதை பகுதி 4. சத்திரிய குலம் என்னால் அழியும், நான் அழிப்பேன். கர்ணன் பூமியில ஓங்கி அறையிறான். ரத்தம் சிந்தி அந்த மண்ணை எடுத்து உடம்பெல்லாம் பூசிக்கிறான். அவனுடைய ஆயுதங்களை எடுத்துக்கிறான். அவன் கிராமம் நோக்கி கர்ணன் அந்த இளைஞனோடு நடந்து வரான். அதுக்கு பின்னால கர்ணன் அதிகமா யார் கூடவுமே பேசல. செயற்கரிய செயலை செய்ய நினைக்கிறவங்க, உள்ளுக்குள்ள உறுதி மிக்கவங்க, மிகப்பெரிய லட்சியத்தை நெஞ்சுக்குள்ள ஏத்திக்கிட்டவங்க, தான் எதற்காக பிறந்திருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சவங்க அதிகம் பேச மாட்டாங்க. அதிகம் பேசுறவங்க எதுவுமே புரியாதவங்க. அவனை எந்த கோணத்தில் பார்த்தாலும் அழகனா தெரிஞ்சான். என்ன செஞ்சாலும் அதை அற்புதமா செய்யறான். தூங்கி எழுந்து உள்ளங்கை தேய்ச்சி முகம் பார்த்து நிமிர்ந்து புன்சிரிப்பு செய்கிற பொழுது வேறழகனா அவன் காட்சியளிக்கிறான். தினமும் வெறும் வயிற்றுல 108 முறை பிராணாயாமம் செய்யறான். ஆழ்ந்து காற்றை சுவாசிக்கிறான். நிதானமா வெளியே விட்டான். மூச்சின் ஒவ்வொரு அசைவையும் அனுபவிச்சான். மூச்சு விடுகின்ற சுகத்துல போதை ஏறி கண் மூடி அமைதியா இருந்தான். முத்து பார்த்துட்டு இருந்த குருவை பார்த்து மெல்ல சிரிக்கிறான். எத்தனை சுகம்! இப்போ துரோணரும் துருபதனும் பேசிக்கிறத பார்க்கலாம். அவருக்கும் சத்திரியர்களை பிடிக்காது. அவரும் ஒரு சத்திரியனால அவமானப்படுத்தப்பட்டாரு. அவர் கல்வி கேள்வியும் வில்வித்தை ஞானமும் அவனால கேலி செய்யப்பட்டது. எவ்வளவு தன்மையா எடுத்து சொன்னாலும் அவன் காது கொடுத்து கேட்க மறுத்தான். உன்னுடைய குலம் என்ன, என்னுடைய குலம் என்ன, யார் யாருக்கு நட்பு, எங்கே வந்து நட்பு பாராட்டுகிறாய்? நீ படித்தவன் தானா, பண்புள்ளவன் தானா? ஒரு சபையில் ஏறி ஒரு அரசனை சிநேகிதனாக ஒருவன் அழைக்கலாமா? குனிந்து உன்னுடைய உடைகளை பார்த்திருக்கிறாயா? உன் முகத்தை எப்பொழுதேனும் நிலைக்கண்ணாடியில் கண்டதுண்டா? அடுத்த வேளை சோற்றுக்கு அவஸ்தைப்படுகிற நீயும் இந்த தேசத்தையே கட்டி ஆளுகிற நானும் ஒன்றா? மூதேவிக்கும் ஸ்ரீதேவிக்கும் சம்பந்தம் இருக்கிறதா? அப்படின்னு எல்லாம் கேட்டதும் அவர் துடிச்சு போறாரு. இந்த உன் செயலுக்கு பழி வாங்காமல் போக மாட்டேன் அப்படின்னு அவனோட வீட்டு படியிறங்கி வெளியே வந்தாரு. குலம் பற்றி பேசுகிறாயா? உயர்வு தாழ்வு காட்டுகிறாயா? அதிகார மமதையும் சிறிதளவு செல்வமும் சேர்ந்து விட்டால் உங்களை கையில் பிடிக்க முடியாதா? என்னை விட எந்த விதத்தில் நீ உயர்வு? உன்னால் என்னை என்ன செய்ய முடியும்? நான் கோபப்பட்டு காலை உதைத்தால் உன் நாடு தாங்குமா? உனக்கு செல்வம் சேருமா? இல்லை, உன்னை வெறுமே அடித்து உதைத்து விட போவதில்லை. ஓட ஓட விரட்டி அடிக்கப் போகிறேன். உன் ஒவ்வொரு சொல்லுக்கும் மன்னிப்பு கேட்கும் வண்ணம், கதறுகிற வண்ணம் உன்னை நான் அவமானப்படுத்த போகிறேன். நீயும் நானும் இணையாகுமா என்றல்லவா கேட்டாய்? இல்லை, என் கோபத்திற்கு கால் தூசு சமமாக மாட்டாய். நீ எனக்கு இணை இல்லை என்று நிரூபிக்க நான் எனக்கு கீழே இருக்கிறவனை உன்னிடம் அனுப்பி உன் தலைமயிரை பிடித்து இழுத்து வர சொல்வேன். உன்னை தொட்டால் அது எனக்கு அவமானம். நட்பு என்ற பெயருக்கு களங்கம் விளைவித்த உனக்கு அருகே வந்தால் உடம்பு எரியும், ரோமம் பொழித்து தலையே உதிரும். எனவே நான் உன்னை தீண்டாது, உனக்கு அருகே வராது, ஆள் வைத்து உன்னை அவமானப்படுத்துவேன். இது நிச்சயம் அப்படின்னு அந்த கோட்டை வாசல்ல சத்தமிடுறாரு. துருபதன் அப்படின்ற அந்த அரசனும் துரோணர் அப்படின்ற அந்த அந்தணனும் காலத்தின் கோலத்தால எதிரும் புதிருமா நின்னாங்க. அகங்காரம் தான் மனிதனோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சத்ரு. ஆணவம் என்பது ஆழகால விஷம். அந்த விஷம் நட்பையே கொன்று போட்டது. எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ காடு மேடுகளில் ஒன்றாய் கைகோத்து திரிந்த அந்த நண்பர்கள் உதறி விலகி நின்னாங்க. ஒருத்தர் வெறுப்போடு பார்த்தாங்க. தரையில் உமிழ்ந்தாங்க. கால் உதைத்துச்சி அப்படின்னு அலட்சியம் காட்டினாங்க. அதிகாரம் கொடுத்த மமதையில துருபதன் தான் அகில உலகத்திற்கும் அதிபதி அப்படின்னு நினைச்சுக்கிறான். புலவர்களும் பண்டிதர்களும் அந்த மாதிரி வாழ்த்து சொல்ல, உண்மையிலேயே நாம் போனத்துக்கு அதிபதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். உரையில் வாழும் அந்தப்புறத்தில் பெண்களும் சபையில் சான்றோர்களும் கண்ணு கெட்டிய வரை கடல் அலை போல் மக்களும் சுற்றி இருக்க, தன் காலின் கீழ்தான் உலகம் இயங்குகிறது, தான் நினைத்தபடிதான் எல்லாம் நடக்கிறது என்று ஏமாந்து போனான். இது மிக பெரிய மயக்கம் என்று அவனுக்கு எடுத்து சொல்ல யாரும் இல்லை. ஏதோ பால் கொடுக்கும் பசு ஒன்றை கன்றோடு கொடு அப்படின்னு கேட்டதுக்காக
வல்லமை மிக்க ஒரு நண்பனை விரோதிச்சுக்கிறான். சபையில் ஏறி பேச தெரியும் அப்படின்றதுக்காக ஏதேதோ பேசி பாவத்தை சம்பாதிக்கிறான். தன்னை விட எல்லா வகையிலும் வல்லவன் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் வீணாக விரோதம் சம்பாதிச்சுக்கிறான். எத்தனை பெரிய படைக்குத்தான் அதிபதி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவன் ஒற்றை பிராமணன் தானே அப்படின்னு உதாசீனப்படுத்துறான். செல்வம் என்பது இன்று வரும் நாளை போகும் என்று புரியாமல் மூத்தோர் சம்பாதித்து வைத்ததை தன்னுடைய உழைப்பால் கிடைத்தது அப்படின்னு கர்வம் கொண்டு தானும் கெட்டு நீட்டிய கையை தட்டி விட்டு பேசுறான். நடுபந்தியில் எவர் உட்கார்ந்தாலும் எழுப்ப கூடாது. சான்றோர்கள் தானம் கேட்கும் பொழுது மறுக்க கூடாது. பத்தினி பெண்கள் கை கூப்பி அழுகிற பொழுது அவர்களை கலவரப்படுத்த கூடாது. குழந்தைகள் பசியாக ஏங்கி அழுகிற பொழுது பார்த்து விட்டு போக கூடாது அப்படின்றதெல்லாம் அவனுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. நியாய தர்மங்கள் தெரிஞ்சவன் தான். ஆனாலும் அரசன் அப்படின்றவன் விஷ்ணுவின் அம்சம். அவன் சட்டத்தை அனுசரிக்கலாம், மீறலாம் அப்படின்னு நினைச்சுக்கிறான். சட்டம் அப்படின்றது சத்தியத்தின் பார்ப்பட்டு செய்யப்படுவது. சத்தியத்தை மீற அதற்குண்டான பலனை மீறியவன் நிச்சயம் அனுபவிப்பான். பால் கொடுக்கின்ற காராம் பசுவை வதைப்பது போலவும், நிழல் கொடுக்கின்ற பச்சை மரத்தை வெட்டுவதை போலவும், ஓடிக்கொண்டிருக்கிற நதி நீரை திசை திருப்பி தேக்கி வைத்து வறட்சியை ஏற்படுத்துவது போலவும், நன்கு விளைந்த பயிரை தீயிட்டு பொசுவது போலவும் ஒரு நல்ல நட்பை தேவையில்லாமல் நாசம் செய்தான். துரோணர் அவனால் அவமானப்படுத்தப்பட்டு மனம் நொந்து வெளியே வந்தார். ஆத்திரத்தோட வெளியே வந்த அவரை இந்திரன் நல்லா கவனிச்சுக்கிறாரு. எப்பவும் அர்ஜுனன் கூடவே இருக்கிற இந்திரன் அவரை அர்ஜுனனுக்கு பக்கத்துல வழி நடத்துறான். அவர் அர்ஜுனனுக்கு பக்கத்துல வரும்போது அவங்க விளையாடிட்டு இருந்த பந்த கிணத்துல எட்டி உதைக்கிறான். இந்திரனால பந்து கிணத்துல போய் விழுந்தது. கிணத்தை சுற்றி அந்த அரச குடும்பத்து இளைஞர்கள் எட்டி பார்த்தாங்க. எப்படி பந்தை எடுக்கிறது அப்படின்னு யோசிச்சாங்க. இறங்கலாம் அப்படின்னு பீமன் தீர்மானம் செஞ்சப்போ அர்ஜுனனும் துரியோதனனும் இடுப்பில் இருக்கிற துணியை அவிழ்த்துட்டு வெறும் துண்டு கட்டிக்கிட்டு குதிக்க தயாரானாங்க. அப்போ துரோணர் அங்கு வந்து, அப்பா என்ன செய்கிறாய் அப்படின்னு கேக்குறாரு. துரியோதனன் அதுக்கு பதில் சொல்லல. பீமனை நோக்கி, அப்பா என்ன செய்கிறாய் அப்படின்னு கேக்குறாரு. பீமன் முழுவதுமா அவருக்கு மரியாதை செலுத்தல. குதிக்க போகிறேன் நந்தனரே அப்படின்னு சாதாரணமா பதில் சொன்னான். அவர் கிணத்துல எட்டி பாக்குறாரு. அந்த பந்தை எடுப்பதற்கா பிரயத்தனப்படுகிறீர்கள் அப்படின்னு மெதுவா கேக்குறாரு. எல்லாரும் மௌனமா இருக்க, ஆமாம் அப்படின்னு ஒரு இளைஞன் பதில் சொன்னான். அவரையே உத்து பார்த்துட்டு இருந்தான். அவரும் அவனை உத்து பார்த்தாரு. அவன் அழகு அவரை கவர்ந்தது. துடைப்பம் செய்ய உதவும் குச்சிகளை எடுத்து வாருங்கள், நான் பந்தை எடுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்ல எல்லாரும் திகச்சு போய் அவரை பார்த்தாங்க. அர்ஜுனன் மட்டும் ஓடுறான். மடன்னு அந்த புற்களை படிக்கிறான், கொண்டு வந்து நீட்டுறான். மத்தவங்களும் புற்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. துரியோதனனும் பீமனும் வேடிக்கை பார்த்தாங்க. துடைப்ப குச்சிகளை கண்களை ஒத்திட்டு மந்திரம் சொல்றாரு. அதை ஒவ்வொன்னா எடுத்து உரசி கூர்மையாக்குறாரு, விரைப்பாக்குறாரு. வேகமா பந்து மேல முதல் குச்சியை வீசுறாரு. குச்சி பந்துல போய் பொருந்தது. அடுத்த குச்சியை வீச அது நீட்டின குச்சில பொருந்தது. மற்றொரு குச்சியை வீச அது இரண்டாவது குச்சியை இறுக பிடித்தது. அடுத்ததை வீச மூன்றாவதோட பின்னி பிணையுது. மடன்னு குச்சிகளை வீச அவர் கையற்ற வரைக்கும் குச்சிகள் ஒன்னோடு ஒண்ணு பின்னி கொண்டிருந்தது. மெல்ல குச்சிகளை மேலே இழுக்க பந்து மேலே எழுப்பி வந்தது. அவர் கைக்கு கிட்டே வரும் பொழுது பீமன் மகிழ்ச்சி ஆரவாரத்தால கை தட்டுறான். துரியோதனன் வியந்து எப்படி இது சாத்தியம் அப்படின்றத போல பாக்குறான். மற்ற எல்லா இளைஞர்களும் விழி விரித்து ஆஹா ஓஹோன்னு சொல்ல அர்ஜுனன் மட்டும் பளிச்சுன்னு கால்ல விழுந்தான். இது அற்புதமான வில்வித்தை, அஸ்திர பயிற்சின்னு அவனுக்கு தெரிஞ்சது. ஐயா நீங்கள் யார் அப்படின்னு கை கட்டி பணிவோட கேக்குறான். அவர் தன் பேரை அவனுக்கு சொன்னாரு. மத்தவங்க அதை காதுல கூட வாங்கிக்கல. ஐயா உங்களை நான் என்னுடைய தாயாருக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். என் பாட்டனாரிடம் உங்களை அழைத்து போய் உங்களை பற்றி சொல்ல விரும்புகிறேன். என்னோடு தயவு செய்து அரண்மனைக்கு வர வேண்டும். நீங்கள் யார்? அர்ஜுனன் காது கொத்தி கேட்க மறுபடியும் தான் யார் அப்படின்றத அவனுக்கு விளக்கி சொல்றாரு. மறுபடியும் நிலம் பட காலில் விழறான். மற்றவங்க அமைதியா நின்னாங்க. அவரு அணைச்சுக்கிறாரு. அவன் உடம்பு நடுங்குது. அவருக்குள்ளும் ஒரு இதமான உணர்வு ஏற்படுது. இது மிகப்பெரிய நட்பு, இதுதான் உண்மையான சிநேகம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. அவனுக்காக அவர் எதையும் செய்ய தயாரா இருந்தாரு. அவனும் அவருக்காக எதையும் செய்ய அந்த நிமிஷமே தீர்மானம் செஞ்சான். அவங்கள சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்த இந்திரனுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என் குழந்தைக்கு, என் அம்சத்திற்கு, என்னுடைய பாலகனுக்கு ஒரு அற்புதமான ஆச்சாரியரை கொடுத்து விட்டேன்.
நெல்லுக்கு இறைக்கின்ற நீர் புல்லுக்கு போவது போல என் அம்சமான அர்ஜுனனுக்காக ஏற்பட்ட ஆச்சாரியர் மத்தவங்களுக்கும் ஆச்சாரியராக விளங்கட்டும் அப்படின்னு உரக்க சொல்றான். அர்ஜுனனை ஆசீர்வதிக்கிறான். அவரோடு பழக பழக அர்ஜுனனுடைய முக ஒளி அதிகமாகுது. தேஜஸ் பொங்கி பரவுது. துரோணர் கள்ளி செடியில காக்கை போன்ற ஒரு உருவத்தை செஞ்சு அத மரத்தின் உச்சியில கட்டி எல்லாரையும் வில் வளைத்து அம்பு தொடுக்க செய்து, அந்த காக்கை கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் தெரியுது அப்படின்னாங்க. மரம் தெரிகிறதா அப்படின்னு கேட்டா தெரியுது அப்படின்னாங்க. வானம் தெரிகிறதா அப்படின்னு கேட்டா தெரியுதுன்னாங்க. வானத்திற்கு மேல் தொலைவில் போய் கொண்டிருக்கிற கொக்கும் தெரிகிறது அப்படின்னு துரியோதனன் அதிக பிரசங்கித்தனமா பேசுறான். அவனை பார்த்து துரோணர் ஏளனமா சிரிக்கிறாரு. கொக்கின் கால்கள் சிவந்திருப்பதும் எனக்கு தெரிகிறது அப்படின்னு பீமன் சொல்ல, சும்மா இரு அப்படின்னு அவனை பார்த்து துரோணர் அதட்டுறாரு. அர்ஜுனா சொல், உனக்கு என்ன தெரிகிறது சொல் அப்படின்னு கேட்கிறாரு. கள்ளிக்காக்கையின் தலை மட்டும் தெரிகிறது அப்படின்றான். வேறு என்ன தெரிகிறது அப்படின்னு அவர் கேட்க, தலையை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. நன்றாக உற்றுப்பார், வேறு என்ன தெரிகிறது? அம்பை விடு அப்படின்னு கட்டளையிடுறாரு. கள்ளிக்காக்கை சிதறி விழுது. அவர் தன் மாணவர்களின் மனோநிலையை சோதிக்க விரும்புறாரு. முதலைகள் இருக்கிற ஆத்தங்கரையில கரை இறங்குறாரு. அவர் நீர்ல இறங்கினதும் நல்ல ஒரு முதலை அவரை நோக்கி நகர்ந்து வருது. முதலை பக்கத்துல வந்ததும் அதோட பிளந்த வாயில தன் காலை வைக்கிறாரு. வலுவோட சேத்துல அழுத்துறாரு. முதலை அவர் காலை பிடிச்சுக்குது. அவர் மாட்டிக்கொண்டது போல அலறாரு. ஆனா அவரோட கால் முதலையை அழுத்திக்கிட்டு இருந்துச்சு. அவரோட அலறல் கேட்டு மாணவர்கள் ஓடி வந்தாங்க. ஆத்துல இறங்குனாங்க. முதலை காலை கவ்வி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதும் வந்த வேகத்துல பல பேர் கரையேறினாங்க. கரையிலிருந்து கல்லால முதலையை அடிச்சாங்க. 4-5 கற்கள் அவர் தலையிலையும் முதுகுலையும் பலமா விழுது. பீமன் ஆத்துல இறங்கி முதலையின் முதுகை குத்த ஆரம்பிச்சான். அதை முறுக்க ஆரம்பிக்கிறான். முதலையோட பிடி மேலும் இறுகி அவருக்கு கால்ல ரத்தம் வழியுது. அவர் கதற பயந்து போய் முதலையை விட்டு விலகி நிக்கிறான். என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைக்கிறான். அர்ஜுனா அர்ஜுனா அப்படின்னு அவர் அலற, தொலை தூரத்துல மரங்கள்ல இருந்து இலைகளை அம்பால் பறிச்சுட்டு இருந்த அர்ஜுனன் வில்லோடு ஓடி வரான். உடனே என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறான். அம்பை தொடுத்து வேகமா முதலையோட கழுத்துல அடிக்கிறான். முதலையின் உயிர் நாடியில அம்பு பட்டதும் முதலை வாய் பிளக்குது. அவர் காலை எடுத்துக்கிறாரு. முதலை கழுத்தை உதறி அம்பிலிருந்து விடுவித்துக்கிட்டு ஆத்தோட ஆழமான பகுதிக்கு போய் மறையுது. துரோணர் கரையேறாரு. இவன் தான் தனக்கு சரியான மாணவன். இவன் தான் தன்னை எல்லா துக்கத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடியவன். இவனே தனக்கு நேர்ந்துள்ள அவமானத்தை துடை தெரிவான் அப்படின்னு நினைச்சிட்டு தனியை கூட்டிக்கிட்டு போய் பாடங்கள் சொல்லி தராரு. பல விதமான அஸ்திரங்களை அவனுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. பிரம்மாஸ்திரத்தை அவன் காதுல ஓதுறாரு. இதை மனிதர்கள் மீது விட்டு விடாதே அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிறாரு. இந்திரனுக்கு ஒரே சந்தோஷம். அர்ஜுனனை சுத்தி வந்து பல முறை ஆசீர்வதிக்கிறாரு. இந்த சமயத்துல பரசுராமர் கற்றுக் கொடுத்த அஸ்திரங்கள் மறந்து போகுமா அப்படின்னு கர்ணன் சோதிச்சு பாக்குறான். வில் வளைக்க முடியாமல் போகுமா? இல்லை, வளைக்க முடிஞ்சது. ஒவ்வொரு நாளும் வில் வளைத்தல் அதிக பக்குவத்தை அடைந்தது. கூட இருந்த இளைஞர்கள்லாம் என்ன அற்புதமாய் வில்வித்தை செய்கிறாய் அப்படின்னு பாராட்டினாங்க. மறந்தும் கூட அந்த மாதிரி வில்வித்தை கத்துக்கணும்ன்ற எண்ணம் இல்லாம இருந்தாங்க. பரசுராமர் கற்றுக் கொடுத்த எதுவுமே மறக்கல அப்படின்றது அவனுக்கு தெரிஞ்சது. அவன் சூரியனை வணங்குறான். சூரிய பகவான் என்ன வேணும்னு கேக்குறாரு. உள்ளுக்குள் ஒரு கோபத்தால் கொதித்து கொண்டிருக்கிறேன், ஆத்திரப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த கோபம் என் குணத்தை திசை திருப்பாமல் இருக்க வேண்டும். என் கோபத்தை ஒரு கட்டுக்குள் வைத்துக்கொள்ள நீ உதவ வேண்டும் அப்படின்னு கை கூப்பி கேட்க, சூரியனும் அவ்வாறே ஆகுக அப்படின்றாரு. சொன்ன கணம் கர்ணனுக்குள்ள அமைதி பிறக்குது. தன்னை சார்ந்த அந்த குதிரை ஓட்டும் இளைஞர்களோடு மிகவும் நெருக்கமாகவும் சந்தோஷமாவும் பழகுறான். அவங்களோட சேர்ந்து தானும் குதிரை ஓட்டுறான். தந்தை கிட்ட ரதம் ஓட்ட பழகிக்கிறான். துரோணர் திருதராஷ்டிரர் கிட்ட போய் அரச குல இளைஞர்களுக்கு பாடம் முடிஞ்சிருச்சு, இன்னும் இதுவரை தாங்கள் கற்ற வித்தையை அரச குலத்தோருக்கும் மக்களுக்கும் அந்த இளைஞர்கள் வெளிப்படுத்தி காட்டுவாங்க அப்படின்னு மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வண்ணம் தங்களோட வீரத்தை நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அரசன் சம்மதிக்கிறாரு. கிருபரும் பீஷ்மரும் அந்த இளைஞர்கள் தங்கள் வித்தைகளை காட்டுறதுக்காக அரங்கத்தை நிர்மாணிக்கிறாங்க. மக்கள் ஒரு பக்கமும் அரச குலத்தவர் ஒரு பக்கமும் பெண்கள் ஒரு பக்கமும் இருக்க நுழைவாயில் பெரிசா இருந்துச்சு. அந்த நுழைவாயிலுக்கு வெகு தொலைவுல இலக்குகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. லாட வடிவுல இருந்த அந்த அரங்கத்துல
கௌரவர்களும் பாண்டவர்களும் ஒரு படை போல ஒரே விதமான உடை உடுத்தி தலைப்பாகை அணிந்து ஆயுதங்கள் ஏந்தி உள்ளுக்குள்ள வந்தாங்க. அந்த இளைஞர்களின் சீரான அணிவகுப்பை பார்த்து மக்கள் ஆரவாரம் செஞ்சாங்க. எவ்வளவு பெரிய படை அப்படின்னு வியந்து பேசினாங்க. இது யார், அது யார் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அர்ஜுனனை வச்ச கண்ணு வாங்காம பார்த்தாங்க. 100 பேரும் கன நேரத்துல பிரிஞ்சு மூளைக்கு ஒருவரா நின்னு தங்கள் கையில் இருந்த ஆயுதத்தால வித்தைகள் செய்ய மக்கள் திகைச்சு போய் உட்கார்ந்திருந்தாங்க. அர்ஜுனனோட சரம் மேகத்தை பிளந்துக்கிட்டு போகுது. கூட்டம் ஆச்சரியப்பட்டு கை தட்டுது. அந்த அம்பு திரும்பி அர்ஜுனன் கைக்கே வந்தது. மறுபடியும் அம்பு விட மழை பெய்தது. இன்னொரு அம்பு விட காற்றடித்தது. மீண்டும் ஒரு அம்பு விட அக்னி பிறந்தது. மக்கள் பயந்து போய் தலைக்கு மேல் கை வச்சுக்கிட்டாங்க. தொலை தூரத்துல உள்ள இலக்குகளை அர்ஜுனன் குறி தவறாம அடிச்சான். மாலை வெயில் அரசன் திருதராஷ்டிரன் முகத்தை தாக்க அம்பாள் சட சடன்னு ஒரு மறைப்பு ஏற்படுத்தினான். அந்த மறைப்பு அரசன் முகத்துல நிழல் கொடுக்க அரசனுக்கு திடீர்னு இடம் குளுமையானது தெரிந்தது. காரணம் என்ன அப்படின்னு அவர் கேட்க பக்கத்துல இருந்தவங்க விவரித்து சொல்றாங்க. அவன் பலமா கைத்தட்டுறான். எழுந்து நின்று அர்ஜுனனை ஆசீர்வதிக்கிறான். துரியோதனன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேக்குறாரு. அவன் கதையால பல்வேறு வித்தைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தெரியுது. எனக்கு இணை யார் அப்படின்னு அவன் கொக்கரிக்க, பீமன் பதிலுக்கு கொக்கரிக்க அவங்க 2 பேரும் யுத்தம் செஞ்சாங்க. துரோணர் புகுந்து அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. 2 பேருமே வெற்றி பெற்றவங்கன்னு அறிவிக்கிறாரு. திருதராஷ்டிரன் கைத்தட்டி தன் மகனை பாராட்டுறாரு. குந்தி தேவி பீமனை நோக்கி புன்னகை செய்யறா. கை உயர்த்தி ஆசீர்வதிக்கிறா. தர்மர் ஓடி வந்து பீமனை தழுவிக்கிறாரு. அர்ஜுனன் பக்கத்துல வந்து பீமனோட கன்னத்துல முத்தமிடுறான். என்னுடைய வீரர்களிலேயே மிக சிறந்தவனான அர்ஜுனன் இப்பொழுது செயற்கரிய செயல்கள் சிலவற்றை செய்து காண்பிப்பான். வில்வித்தையில் அவனுக்கு நிகர் வேறு எவரும் இல்லை. இந்த உலகத்தில் அர்ஜுனனே மிகச்சிறந்த வில்லாளி அப்படின்னு துரோணர் உரக்க சொல்றாரு. அர்ஜுனன் மேடை ஏறான். சபையையும் அரசரையும் வணங்குறான். வில்லை வளைத்து நான் ஏற்றான். சரங்கள் மேலே பாய்ந்து தடுப்பு சுவர் போல மேலே மிகப்பெரிய குடையை உருவாக்குது. அரங்கம் இருட்டானது. ஒரே அம்பால அவற்றை அடித்து நொறுக்க அவை பொடிப்படியா கீழே விழுது. மறுபடியும் வெளிச்சம் ஏற்படுது. எப்போ வில் வளைக்கிறான், எப்போ விடுறான், எப்போ சரம் பாயுது, எங்கே தைக்குது அப்படின்றது தெரியாம ஜனங்கள் திகைச்சு போயிட்டாங்க. அர்ஜுனன் வணங்க மகிழ்ச்சியோட கை தட்டினாங்க. அந்த கை தட்டலையும் மீறி ஒரு தோல் தட்டல் அந்த அரங்கத்தின் வாசல்ல ஒலிக்குது. கர்ணன் உயரமாய் அகலமாய் சிவந்த கண்களும் மெல்லிய மீசையும் நீண்ட புஜங்களும் உறுதியான காலும் செஞ்சடையும் அகன்ற நெற்றியும் விரிந்த மார்புமா நின்னுட்டு இருந்தான். அவன் கண்கள் மிக பெரியனவா இருந்தது. உதடுகள் கோபத்தில் துடித்து கொண்டிருந்தது. யாரது? தோல் தட்டியவனை பார்த்து துரோணர் உரக்க கேட்கிறாரு. என் பெயர் கர்ணன். அர்ஜுனன் என்ன வித்தைகள் செய்வானோ அத்தனை வித்தைகளையும் இந்த அரங்கத்தில் என்னால் செய்ய முடியும். இது சத்தியம் அப்படின்னு அவன் உரக்க குரல் கொடுக்கிறான். அர்ஜுனன் அவனை உத்து பார்க்க துரோணர் அவனை பக்கத்துல அழைக்கிறாரு. பீமனால கடுமையா தாக்கப்பட்டு சோர்ந்து போய் கண்களை மூடிக்கொண்டிருந்த துரியோதனனை துச்சாதனன் உழுக்கி எழுப்புறான். யாரோ கர்ணனாம். அரங்கத்தின் வாசலில் தோல் தட்டி கொண்டிருக்கிறான். அர்ஜுனனை விட அதிகமாக வில்வித்தை செய்து காண்பிப்பேன் என்று கட்டியம் கூறுகிறான். சத்தியம் என்று உரக்க சொல்லுகிறான் அப்படின்னு சொல்ல துரியோதனன் துள்ளி எழுறான். தன்னால் ஜெயிக்க முடியாதவங்களை இன்னொருத்தன் ஜெயிக்க போறானா? யார் அவன்? எங்க இருந்து வந்தான் அப்படின்ற ஆச்சரியத்தோட வெளியே வந்து அரங்கத்தின் வாசலை பாக்குறான். அங்க ஓரமா நின்னுட்டு இருந்த கர்ணனை பார்த்த உடனே அவனுக்கு நட்பு உருவாகுது. அவனுடைய தெய்வ அம்சம் புரியுது. தனக்கு தெய்வத்தோட துணை இப்போ தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். அடி வாங்கி கடவுளே கடவுளே ஏன் இப்படி அவமானப்பட வைக்கிற அப்படின்னு புலம்புனதுக்கு கடவுள் தான் இவனை அனுப்பிட்டாரு அப்படின்னு நினைக்கிறான். அங்கிருந்துகிட்டே கர்ணனை பார்த்து கை கூப்புறான். உள்ளே போய் அவசரமா முகம் கழுவிக்கிறான். தலைப்பாகை அணிஞ்சுக்கிறான். கதையை எடுத்து தோல்ல சாச்சுக்கிறான். காயங்களுக்கு மருந்து போட்டுக்கிட்டான். சட்டுன்னு ஓய்வெடுக்கும் அறையை விட்டு வெளியே வந்து அரங்கத்துக்குள்ள வந்து உட்கார்றான். ஆச்சாரிய துரோணருக்கு வந்தவன் அம்சமாக இருந்தாலும் அர்ஜுனனுக்கு இணையானவன் அப்படின்னு நம்பிக்கை வரல. சரி, இவன் ஏதோ துரியோதனனை போல ஆத்திரமுள்ள இளைஞனா இருக்கிறான். பேச்சு இருக்கிற அளவுக்கு செயலில் வேகம் இருக்காது. அர்ஜுனன் செய்கிற வித்தையில் பாதியை கூட இவனால செய்ய முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே துரோணர் ஆரம்பி அப்படின்னு உத்தரவிடுறாரு. கர்ணன் சபையை நமஸ்கரிக்கிறான்.
வந்து உட்கார்ந்திருந்த துரியோதனனை பார்த்து புன்னகை செய்றான். பீமனை ஏளனமா பாக்குறான். வில் வளைத்து ஆகாயத்தில் மனத்தை நிறுத்துறான். சூரியனை நினைக்கிறான். சூரியன் செய் அப்படின்னு கட்டளை இடுறாரு. அம்பு தொடுத்து விட மேலே பல 100 சரங்கள் பந்தல் போடுது. இன்னும் ஒரு அம்பு விட 2வது பந்தலும் இறுக்கமாக பின்னப்படுது. உங்கள யாராவது இதை அடிச்சு வீழ்த்தட்டும் அப்படின்னு சொல்ல பல பேர் அது மேல அம்பு தொடுத்தாங்க. அது அசையாம இருந்தது. அர்ஜுனன் அம்பு தொடுக்க முயல துரோணர் அவனை தடுத்துறாரு. இத்தனை பேர் அடித்தும் விழாதிருக்கிறது, நீ அடித்து விழாது போனால் அது நன்றாக இருக்காது, சும்மா இரு அப்படின்றாரு. தான் தொடுத்த அம்பு பந்தலை கர்ணனே அடித்து வீழ்த்துறான். அம்புகள் நொறுங்கி தரையில விழுது. இந்த விஷயம் அர்ஜுனன் செஞ்சதை விட ஒரு படி மேலா இருந்துச்சு. தொலை தூர இலக்கு நோக்கி கர்ணன் தன் பார்வையை திருப்புறான். ஒரு அம்புக்கு 2 அம்பா தொடுக்கிறான். இழுத்து விடுறான். 2 அம்புகளும் நெல்முனை பிரியாம ஒரே இடத்துல தைக்குது. மக்கள் ஆரவாரம் செஞ்சாங்க. திருதராஷ்டிரம் பயந்து, என்ன இது, இவ்வளவு வேகமாக அம்பு விடும் ஒலி கேட்கிறதே அப்படின்னு கேட்க, என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. அவன் அளவுக்கு அம்பு அடிக்க முடியாது அப்படின்னு அர்ஜுனனுக்கும் தெரிஞ்சு போயிருச்சு. அவன் பொறாமையால உதடு துடிக்க, கண்கள் சிவக்க துரோணரையே பார்த்துட்டு இருந்தான். அவனோட மனநிலைய புரிஞ்சுக்கிட்ட துரோணர் கர்ணனை அவமானப்படுத்த நினைக்கிறாரு. அப்பனே, அருகே வா, நீ யார் என்பதை மக்களுக்கு சொல் அப்படின்னு உரக்க கட்டளையிடுறாரு. அவனோட உடை, நிக்கிற நிலை, அவருக்கு அவன் குதிரைக்காரன் அப்படின்றது தெளிவா தெரியுது. அவன் வாயாலேயே சொல்லட்டும்னு விரும்புறாரு. கர்ணன் மௌனமா நிக்கிறான். என் பெயர் கர்ணன், வசுசேனன் என்கிற கர்ணன் அப்படின்னு தயங்கிட்டே சொல்றான். உன் தந்தை யார், உன் தாய் யார், உன் குலம் என்ன, அதை சொல்லு அப்படின்னு மறுபடியும் துரோணர் கட்டளையிடுறாரு. கர்ணன் தரை பாக்குறான், மெல்ல வானம் பாக்குறான். துரியோதனன் வாழ்க கர்ணன் அப்படின்னு கர்ஜிக்கிறான். 100 பேரும் எழுந்து கர்ணனை வாழ்த்துறாங்க. அப்பவும் துரோணர் விடல. அப்பனே சொல், உன் குலம் சொல் அப்படின்னு துரோணர் மறுபடியும் அவனை நோக்கி கட்டளையிடுறாரு. மறுபடியும் கர்ணன் தலை தாழ்த்துறான். நான் தேரோட்டியின் மகன், என் தந்தையின் பெயர் அதிரதன், என் தாயின் பெயர் ராதை அப்படின்னு சொல்றான். கூட்டம் அமைதியா அவனை உத்து பார்த்தது. துரோணர் வாய் விட்டு சிரிக்கிறாரு. தொடரும். அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது VDL Vlogs VDL. நன்றி, வணக்கம்.